டெல்லி முதலமைச்சராக அதிஷி தற்போது பதவியேற்றிருக்கக்கூடிய நிலையில் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் காவ்யா. வணக்கம் காவ்யா, செய்தி குறித்தான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சாரா. டெல்லி முதலமைச்சராக டெல்லி மாநிலத்தின் நீர்வளத்துறை அமைச்சராக இருந்த அதிஷி தற்போது டெல்லியின் முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். கலால் கொள்கை தொடர்பான முறைகேடு வழக்கில் 155 நாட்களாக, அதாவது 6 மாதங்களாக திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கடந்த வாரம் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இதையடுத்து வெளியே வந்த 2 நாட்களிலேயே தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய போவதாக அறிவித்தார். காரணம், அவருக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியிருந்த போது முதலமைச்சர் அலுவலகத்திற்கு சென்று முக்கிய கோப்புகளில் கையெழுத்திடக்கூடாது மற்றும் ஆளுநர் உத்தரவின்றி வி.கே. சக்சேனா உத்தரவின்றி எந்த அரசு நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்க கூடாது உள்ளிட்ட பல்வேறு கடும் நிபந்தனைகளை விதித்திருந்தார். தொடர்ந்து தன்னால் முதலமைச்சராக இனியும் செயல்பட முடியாது என கூறி தனது பதவியை ராஜினாமா செய்ய போவதாகவும், விரைவில் சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் தனக்கு நியாயம் வழங்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டு தான் பதவி விலகப் போவதாக அவர் அறிவித்திருந்தார். தொடர்ந்து புதிய முதலமைச்சராக கல்வித்துறை அமைச்சராகவும் நீர்வளத்துறை அமைச்சராகவும் பதவி வகித்து வந்த அதிஷியை முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டதை தொடர்ந்து கடந்த செவ்வாய்க்கிழமையன்று கெஜ்ரிவால் தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். அதைத் தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் வி.கே. சக்சேனாவை சந்தித்து ஆட்சி அமைக்க அதிஷி உரிமை கோரினார். இந்த நிலையில்தான் தற்போது டெல்லியின் முதலமைச்சராக அதிஷி தற்போது பதவியேற்றிருக்கிறார். தலைநகரின் இளம் முதலமைச்சராகவும் நாட்டின் 2வது பெண் முதலமைச்சராகவும் இவர் தற்போது பதவியேற்றிருக்கிறார். தொடர்ந்து ஆளுநர் மாளிகையில் அவருக்கு துணைநிலை ஆளுநர் வி.கே. சக்சேனா தற்போது பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கிறார். 2025ஆம் ஆண்டு பிப்ரவரியில் டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் வரை மட்டுமே பதவியில் இருப்பதால் அதிஷிக்கு குறுகிய ஆட்சிக்காலம் மட்டுமே இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. பதவியேற்பதற்கு முன்பு அரவிந்த் கெஜ்ரிவால் இல்லத்துக்கு சென்று ஆசி பெற்று அவர் அதன் பின் ஆளுநர் மாளிகைக்கு சென்றது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து இந்த நிகழ்வின் போது டெல்லியின் முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், மணீஷ் சிசோடியா, சஞ்சய் சிங் உள்ளிட்ட ஆம் ஆத்மியின் பல்வேறு முக்கிய நிர்வாகிகளும் கட்சி தொண்டர்களும் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ளனர். தொடர்ந்து கோபால் ராய், கைலாஷ் கெலாட், சௌரவ் பரத்வாஜ், இம்ரான் ஹுசைன், முகேஷ் உள்ளிட்டோர் புதிய அமைச்சர்களாக தற்போது பதவியேற்றிருக்கின்றனர். அரவிந்த் கெஜ்ரிவாலின் ராஜினாமா மற்றும் ஒப்புதல்கள் தாமதம் காரணமாக பெரும் கொண்டாட்டங்களை தவிர்த்து ஒரு அரசு விழாவாக மட்டுமே இந்த நிகழ்ச்சியை ஆம் ஆத்மி அணுகி வருகிறது. தொடர்ந்து டெல்லியில் அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளதால் தொடர்ந்து அதுவரை மட்டுமே அதிஷி முதலமைச்சராக பதவி வகிப்பார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது முதலமைச்சராக பதவியேற்றுள்ள அதிஷி டெல்லியின் இளைய முதலமைச்சர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் மேற்கு வங்கத்தின் மம்தா பானர்ஜியை தொடர்ந்து நாட்டின் தற்போதைய 2வது பெண் முதலமைச்சராகவும் அதிஷி தேர்வாகி இருக்கிறார். டெல்லி அமைச்சரவையில் தனது குறிப்பிடத்தக்க பங்கை பிரதிபலிக்கும் வகையில் நிதி, நீர், கல்வி மற்றும் பிறவற்றை உள்ளடக்கிய பல முக்கிய இலாகாக்களை அதிஷியின் வசம் இருந்தது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி காவ்யா.